Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3.3 கொஸ்டின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்க மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பொதுவாகவே சால்வ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், நம்ம இதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 3x minus 2y plus z equal to 2. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து 2x plus 3y minus z equal to 5. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். x plus y plus z equal to 6. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி அவங்க கொடுத்த இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக ஒரு நேம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3x minus 2y plus z equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் இதே எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்தோம்னா 2x plus 3y minus z equal to 5. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை ஏன் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்தோம்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் இஜெட் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இஜெட் இருக்குது. அப்போ எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே எடுத்து ஆட் பண்ணோம்னா இந்த இஜெட்டுங்கிற டேம் என்ன ஆயிரும், எலிமினேட் ஆயிரும். அந்த காரணத்துக்காக அப்படியே எடுத்து இது என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த இஜெட்ன்ற டேம் மேலே வந்து ப்ளஸ் இஜெட் இருக்குது, கீழே மைனஸ் இஜெட் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போ அதை விட்டுட்டு மற்ற டேம் ஆட் பண்ணால் இங்கே 3x 2x ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 5x. அடுத்து இங்கே ப்ளஸ் 3y, இங்கே மைனஸ் 2y மேலே. அப்போ வந்து 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் 1yன்னு வரும், அதை நம்ம ஒய்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 0ன்னு வரும், அதை நம்ம போட தேவையில்லை. ஈக்குவல் டு 5 + 2 என்னது 7. நம்ம இந்த டேர்ம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எழுதும்போது எக்ஸ் வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்முக்கு நேராக எக்ஸ் வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்ம், அடுத்து ஒய்க்கு நேராக ஒய், அந்த மாதிரி கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று நேராக நீட்டாக எழுதிக்கணும். ஓகே, இப்போ வந்து 5x + y = 7ன்னு நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை வந்து 5x + y = 7 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த செகண்டையும் தேர்டுன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டும் தேர்டும் கூட எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ செகண்டும் தேர்டும் எடுத்தோம்னா இதையும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y minus z equal to 5. Third equation x plus y plus z equal to 6. இது ஏன் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எடுத்தோம்னா மேலே வந்து மைனஸ் இஜெட் இருக்குது, கீழே ப்ளஸ் இஜெட் இருக்குது. அப்போ அப்படியே எடுத்து ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த இஜெட்டுன்ற டேம் வந்து ஃபுல்லாக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இதுக்கடுத்து இதை வந்து ஆட் பண்ணால் 2x, கீழே ஒரு x, அப்போ வந்து என்ன வந்துடும் 3x. அடுத்து இங்கே 3y, இங்கே கீழே ஒரு y இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4y. இங்கே மைனஸ் இஜெட்டு, இங்கே வந்து ப்ளஸ் இஜெட். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். அடுத்து இங்கே 5 + 6 வந்து எவ்வளோ வரும், 11 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்கே நம்மளுக்கு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 3x + 4y = 11. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணும்போது இஜெட்டை வந்து எலிமினேட் பண்ணோம். அடுத்து செகண்டையும் தேர்டையும் எடுத்து சால்வ் பண்ணும்போதும் இஜெட்டை எலிமினேட் பண்ணோம். இப்போ இங்கே எதை எலிமினேட் பண்ணோமோ அதே மாதிரி எலிமினேட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்து சால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் XY வச்ச மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, XY டைம் இருக்க மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் இதிலேருந்து ஒரு வேரியபிளை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே இஜெட்டை எலிமினேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணுறப்ப வேறு ஏதாவது ஒரு டேமை எலிமினேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ ஃபோர்த்து ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன், இது ரெண்டையும் கவனிங்க. XYன்னு 2 வேரியபிள் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டோம். கொஸ்டினில் வந்து 3 வேரியபிள் வச்ச மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 2 வேரியபிள் இருக்க மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரெண்டை சால்வ் பண்ண போகிறோம். இது ரெண்டை சால்வ் பண்ணும்போது இங்கே வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இல்லை. அப்போ ஏதாவது 2 ஈக்குவேஷனில் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை சேமாக கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா
fourth equation into 4. ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபுல்லாக 4ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே ஒய்ன்னு இருக்க இடத்துல என்ன கிடச்சிரும், 4yன்னு கிடச்சிரும். இங்கே ஆல்ரெடி 4y இருக்குது. ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி 4yன்னு இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், அந்த ஒய்ன்ற டைமை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 அது வந்து என்ன மாறும், எல்லா டைமையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 5 4s are 20. அப்போ 20x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 7 4s are 28. அடுத்து இங்கே ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறோம். 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்தப்போ ஆட் பண்ணியிருப்போம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தப்பையும் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கே வந்து இஜெட்டுக்கு வந்து சைன் வந்து 2 ஈக்குவேஷன்லேயும் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அதனால் அப்படியே ஆட் பண்ணி அதை கேன்சல் பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 4y தான் இருக்குது, கீழேயும் ப்ளஸ் 4y தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கீழே 8yன்னு வந்துடும், இங்கே 23xன்னு வந்துடும். 2 வேரியபிளுமே எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் கீழே இருக்க ஈக்குவேஷன்ஸுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆயிரும். எல்லா டைமோட சைன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இங்கே 3 டைமுமே வந்து என்ன ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து மைனஸ் ஆயிரும். மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். இப்போ இதுக்கடுத்து பாருங்கள் 20 அதில் மைனஸ் 3x. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 17x. அடுத்து மேலே வந்து ப்ளஸ் 4y, இங்கே சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் 4yன்னு வந்துடும். அப்போ இது கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 28ல் 11 போச்சுன்னா 17. அப்போ நம்மளுக்கு 17x ஈக்குவல் டு 17 கிடச்சிருக்கா. அப்போ x ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 17. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும், 1ன்னு கிடச்சிரும். இதுக்கடுத்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லைனா ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட ஆன்சர் கிடச்சிரும். அப்போ சப்ஸ்டியூட் இன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னது, 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த இடத்துல 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5ன்னு வந்துடும். அப்போ 7 மைனஸ் 5. அப்போ இதுக்கடுத்து என்ன வந்துடும், ஒய் ஈக்குவல் டு 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் இன். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 வேல்யூவை கொண்டு போய் இந்த 3 வேரியபிள் இருக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷனில் எதில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும், இஜெட்டோட வேல்யூ வந்துடும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஈக்குவேஷனில் போட்டால் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனோட தேர்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சப்ஸ்டியூட் இன் 3ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக இருக்குது, அதில் போட்டு சால்வ் பண்ணால் ஈஸி. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகிற மாதிரி கொஞ்சம் யோசித்து சால்வ் பண்ணணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. அப்போ 1 + 2 3. அப்போ 3 + இஜெட் ஈக்குவல் டு 6. இஜெட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3ன்னு வந்துடும். இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா மைனஸ் 3ன்னு போயிடும். அப்போ 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ இஜெட்டோட வேல்யூ வந்து என்னது, 3. அப்போ 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸு ஒய் இஜெட் இதுக்கான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஆன்சரை வந்து தனியாக எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2 அண்டு z ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.